நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தால், உலகத்தை ஆண்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாருமே பெரிய மாவீரர்களாகவோ, இல்ல அளவிட முடியாத செல்வந்தர்களாகவோ இருந்ததில்ல. ஆமா, கண்டிப்பா. அவங்க எல்லாருமே வாள் வீசி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ரைட். ஆனா, அவங்க அத்தனை பெரிய ஒரு மாபெரும் உச்சத்துல ஏற்றி வச்ச ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஒண்ணு இருந்தது. ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்தையும் அவங்க பின்னால் அணிவகுச்ச செய்த அந்த மாய கருவி வேறொன்றுமில்ல. அதாவது அவங்களுடைய பேச்சுதான். மிகச் சரியான வார்த்தை. பேச்சு தான் அந்த ஆயுதம். பிடிக்க வைக்கும் சக்தியும் அந்த வார்த்தைகளுக்குத்தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை சத்தமே இல்லாமல் சரிய வைக்கும் சக்தியும் அதே வார்த்தைகளுக்குத்தான் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்போ சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரகுப்த மௌரியன் என்ற ஒரு சாதாரண சிறுவனை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சக்கரவர்த்தியாக மாற்றிய பெருமை சாணக்கியரை சேரும், இல்லையா? ஆமா, வரலாற்றுல அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த தரவுகளை நான் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு விஷயம் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியது. அந்த சிறுவனுக்கு சாணக்கியர் வெறும் போர் வியூகங்களையோ வாழ்வீச்சையும் மட்டும் கற்றுத்தரல. அதைவிட மிக கூர்மையான எதிரியை காயப்படுத்தாமலேயே வீழ்த்தும் ஒரு ஆயுதத்தை கையாளுவதற்கு பயிற்சி அளித்தார். அதுதான் வார்த்தை போர் என்னும் கலை. அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது ஒரு மிகச்சரியான பிரயோகம். ஏன்னா சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல மிக தெளிவா ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு. அதாவது, உலகத்தை ஆள நினைப்பவன் முதலில் தன் நாவை ஆள வேண்டும் அப்படின்னு. நாக்கு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன உறுப்பு தானே? நாக்கு நம் உடலில் உள்ள மிக சிறிய தசைதான். ஆனா அது ஏற்படுத்தும் தாக்கம் ஒரு மாபெரும் படையை விட வலிமையானது. நீங்க குறிப்பிட்ட அந்த வரலாற்று சான்றுகளை ஆழமாக பார்த்தால், ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தன்னிடம் இருக்கும் அந்த அறிவை மற்றவர்களுக்கு புரியும்படியும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளும்படியும் வெளிப்படுத்த தெரியலனா அந்த அறிவு அவனுக்கு எந்த பயனையும் தராது என்பதுதான் சாணக்கியரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சூப்பர். ஆக இந்த உரையாடல்ல நாம அந்த ரகசியங்களைத்தான் உடைக்க போகிறோம். சாணக்கியர் வகுத்து தந்த அந்த 7 ரகசிய தகவல் தொடர்பு விதிகள் வெறும் மேடையில் எப்படி பேசுவது என்பதற்கான குறிப்புகள் கிடையாது. இத படிக்கும்போது இது மனித உளவியலை தோலுரித்து காட்டும் ஒரு வரைபடம் அப்படின்னு நான் உணர்ந்தேன். கண்டிப்பா, இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு போர்க்களத்துல எதிரியை சந்திக்கும் முன் ஒரு வீரன் தன்னை மனதளவிலும் உடலளவிலும் முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையா? அதுபோல நம்முடைய அன்றாட வாழ்வில் விவாதங்களுக்குள் நுழையும் முன் நாம பேசும் பேச்சின் அடிப்படையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம முதலில் பார்க்க போகும் மிக முக்கியமான விஷயம் எந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது. ஆமா, இடமறிந்து பேசுதல். இத சாணக்கியர் மிக அழகாக பிரிக்கிறார். ஒரு மனிதன் எல்லா இடத்திலையும் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசிவிட முடியாது, பேசவும் கூடாது. ஆமா, சூழல் ரொம்ப முக்கியம். அறிவாளிகள் நிறைந்த சபையில் உங்கள் அறிவை காட்டலாம், ஆனா முட்டாள்கள் சபையில் அமைதியாக இருப்பதே ஆகச் சிறந்த அறிவு. இதை செயல்படுத்துவதற்கு முன் நமக்குள் 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். 1, இது நாம் பேசுவதற்கான சரியான இடமா? 2, இது சரியான நேரமா? 3வது கேள்வி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். கரெக்ட். 3 நாம் பேசுவதை அவர்கள் உள்வாங்கும் மனநிலையில் இருக்கிறார்களா? இந்த 3ம் தான் ரொம்ப முக்கியம். இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது ஒரு அறையின் வெப்பநிலைக்கு ஏற்ப நாம ஏசிய மாற்றுவது போலதான் இருக்கிறது, இல்லையா? ஒரு குளிர்ந்த பிரதேசத்தில் போய் ஏசிய முழு வேகத்தில் வைப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலதான் ஒரு துக்க வீட்டிற்கு சென்று அங்கு நகைச்சுவையாக பேசுவதும். ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. இல்லனா வைரத்தை ஒரு வைர வியாபாரியிடம் காட்ட வேண்டுமே தவிர இரும்பு கடைக்காரனிடம் காட்டினால் அவன் அதை வெறும் கண்ணாடிக்கல் என்றுதான் சொல்லுவான். ஆனால் நாம நிஜ வாழ்க்கையில் இந்த கேள்விகளை கேட்கிறோமா என்பது சந்தேகம்தான். பல நேரங்களில் நமக்கு தெரிந்த விஷயத்தை உடனே சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு அவசரத்தில்தான் நாம இருக்கோம். அதுதான் மனித இயல்பு. அந்த அவசரத்தை தடுப்பதுதான் முதல் உளவியல் பயிற்சி. அந்த 3 கேள்விகளுக்கும் ஆம் என்ற பதில் கிடைத்தால் மட்டுமே நாம் வாயத் திறக்க வேண்டும். அப்போ இல்லன்னா அமைதியா இருந்துடணுமா? கண்டிப்பா. ஏன்னா தகுதியற்ற ஒரு இடத்தில் தகுதியற்ற மனிதர்களிடம் நாம் பேசும் மிக சிறந்த ஆழமான பேச்சு கூட குப்பையில தான் போய் விழும். அலுவலகத்தில் மேலதிகாரியிடம் காட்டும் பணிவை நெருங்கிய நண்பனிடம் காட்டத் தேவையில்லை. இதை புரிந்து கொள்ளாமல் சம்பந்தமே இல்லாத இடத்தில் சம்பந்தமில்லாமல் பேசுவதால தான் நாம நமது மரியாதையை இழக்கிறோம். சரி, இப்போ இடம் புரிந்துவிட்டது, நேரமும் புரிந்துவிட்டது. அடுத்து நாம் பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போம். இங்குதான் பலரும் சறுக்குகிறார்கள்.
பேசத் தொடங்கிவிட்டால் நிறுத்தவே மாட்டாங்க. வார்த்தைகளை தங்கம் போல அளந்து பேச வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஆனால் நான் உங்களிடம் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறேன். சொல்லுங்க, அது என்ன மாற்று கருத்து? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் யார் சத்தமாக தொடர்ந்து பேசுகிறார்களோ அவர்களை தான் உலகம் ஆளுமை மிக்கவர்கள் என்று நம்புகிறது. அமைதியாக இருப்பவர்களை யாருக்கும் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று முத்திரை குத்தி விடுகிறார்களே. அப்போ மௌனம் எப்படி ஒரு வலிமையான ஆயுதமாக மாறும்? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. நீங்க சொல்வது போல சத்தமாக பேசுபவர்கள் தற்காலிகமாக கவனத்தை ஈர்க்கலாம். ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தால் அதிகம் பேசுபவன் தனக்குத்தானே ஒரு பொறியை வைத்துக் கொள்கிறான். எப்படி சொல்றீங்க? அவன் தொடர்ந்து பேசும்போது தன்னை அறியாமதையே தன் பலவீனங்களை, தன் உண்மையான நோக்கங்களை வெளியில் கொட்டி விடுகிறான். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, மௌனம் அப்படிங்கிறது வெறும் பேச்சின்மை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். நீங்க தேவைக்கு சற்று குறைவாக பேசும்போது அந்த உரையாடலில் ஒரு வெற்றிடம் உருவாகிறது. ஓ, அந்த சைலன்ஸ் ஒரு சைக்காலஜிக்கல் டூல் ஆகுதா? ஆமா, மனித மனம் இயல்பாகவே வெற்றிடத்தை கண்டு அஞ்சும், அதை நிரப்பத் துடிக்கும். நீங்க அமைதியாக அவர்களை பார்க்கும்போது அவர்கள் அந்த அமைதியை நிரப்ப தடுமாறி தாங்களாகவே பல உண்மைகளை கக்குவார்கள். ஓஹோ, அப்ப இது ஒரு தற்காப்பு உத்தி மட்டுமல்ல, எதிராளிய பேச வைக்கும் ஒரு வளையம் கூட. நான் இதை பல கூட்டங்களில் கவனித்திருக்கிறேன். வளவளவென்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பவர்களை கண்டால் எப்படா இவன் பேசி முடிப்பான் என்றுதான் மற்றவர்கள் நினைப்பாங்க. ஆமா, எல்லாரும் போர் அடிச்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா எப்போதுமே கம்மியாக பேசுபவர்கள் திடீரென ஒரு கூட்டத்தில் வாயை திறக்கும் போது அங்குள்ள அனைவரும் நிமிர்ந்து உட்காருவார்கள். இவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற ஒரு அதீத ஆர்வம் அங்கு தானாகவே உருவாகும். சரியா பிடிச்சிங்க. குறைவாக பேசுபவர்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு எப்போதுமே இருக்கும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குண்டு போல கனமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு எடை இருக்க வேண்டும். ஆமா, வார்த்தைகளுக்கு வெயிட் இருக்கணும். குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கான முழு அர்த்தமும் முழு பலனும் கிடைக்கிறது. அதிக நேரம் பேசி ஒரு விஷயத்தை புரிய வைப்பதை விட சுருக்கமாகவும் ஆழமாகவும் சில வார்த்தைகளில் சொல்லும்போது அது கேட்பவர்களின் மனதில் ஒரு கல்வெட்டு போல பதிந்துவிடும். ஆனால் வார்த்தைகளை மட்டும் சரியாக அளந்து பேசிவிட்டால் போதுமா? நாம் எவ்வளவு சுருக்கமாகவும் எவ்வளவு அறிவாக பேசினாலும் நம்முடைய உடல் நம்மை காட்டிக் கொடுத்து விடுகிறதே. சாணக்கியரும் இதைத்தான் குறிப்பிடுகிறார். ஆமா, பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அல்ல, நமது உடலும் பேசுகிறது என்று சொல்றாரு. நாம பேசும்போது கூன் விழுந்து நிற்பது, நகத்தை கடிப்பது, வேற எங்கேயோ பார்த்து பேசுவது, இவை எல்லாமே நம்மிடம் உள்ள பயத்தை அம்பலப்படுத்தி விடும் இல்லையா? நிச்சயமாக. நீங்க முன்வைக்கும் வாதம் எவ்வளவு தர்க்க ரீதியாக சரியாக இருந்தாலும், உங்கள் கண்கள் தரையை பார்த்து கொண்டிருந்தால் உங்களை கேட்பவர்களின் மூளை உங்கள் வார்த்தைகளை நம்பாது. உங்கள் கண்களின் நடுக்கத்தை தான் நம்பும். இவன் ஏதோ பொய் சொல்றான்னு நினைச்சுப்பாங்களா? ஆமா, இவன் ஏதோ பொய் சொல்கிறான் அல்லது இவனுக்கு தன் கருத்தின் மீதே நம்பிக்கை இல்லை என்றுதான் எதிராளி நினைப்பான். இதற்கு சாணக்கியர் ஒரு அற்புதமான தீர்வை சொல்றாரு. அதுதான் சிங்கத்தின் பார்வை. சிங்கத்தின் பார்வை என்றால் எதிராளியை அப்படியே முறைத்து பார்ப்பதா? அது ஒரு தேவையற்ற சண்டையை உருவாக்காதா? இல்ல, முறைத்து பார்ப்பதல்ல. ஒரு சிங்கம் காட்டிற்குள் நடக்கும்போது அது எதைக் கண்டும் பயந்து பார்வையை திருப்பாது. அதே சமயம் அது தேவையற்ற கோபத்துடனும் யாரையும் பார்க்காது. அது மிகவும் நிதானமாக தன்னுடைய பலத்தின் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நேராக பார்க்கும். ஓ, ஒரு கான்ஃபிடென்டான பார்வை. கரெக்ட். அதே போல ஒருவருடன் பேசும்போது அவரது கண்களை நேராக பார்த்து முதுகை நேராக வைத்து லேசான புன்னகையுடன் பேச வேண்டும். அந்த தீர்க்கமான அமைதியான பார்வைதான் எதிராளியின் மனதில் உங்கள் மீது ஒரு மரியாதையையும் உங்கள் வார்த்தைகள் மீது ஒரு நம்பகத்தன்மையையும் உருவாக்கும். இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். நாம் பேசும் வார்த்தைகளெல்லாம் மதிப்புமிக்க தங்கம் என்று வைத்துக் கொள்வோம். நமது உடல் மொழி என்பது அந்த தங்கத்தை பாதுகாக்கும் இரும்பு பெட்டகம். ஆஹா, இது நல்லா இருக்கே. அந்த பெட்டகமே பலவீனமாக துருப்பிடித்து உடைந்த நிலையில் தெரிந்தால் உள்ளே மதிப்புமிக்க தங்கம் இருக்கிறது என்பதை யார் நம்புவார்கள்? நமது பெட்டகம் வலுவாக இருக்க வேண்டும். கண்கள் நமது வார்த்தைகளை விட அதிகமாக பேச வேண்டும். மிக அருமையான ஒப்பீடு. பெட்டகம் பலமாக இருந்தால் மட்டுமே அது மூடி இருக்கும்போதே உள்ளே உள்ள பொருளின் மீது ஒரு பெரும் மதிப்பு வந்துவிடும். நீங்க நேராக நின்று கண்களை பார்த்து பேச தொடங்கும் போதே இவன் சொல்வதில் ஏதோ ஒரு கணம் இருக்கிறது என்ற எண்ணம் அவங்க மனதில் விதைக்கப்பட்டுவிடும். சரி,
இதெல்லாம் ஒரு மேடையில் பேசுவதற்கோ அல்லது ஒரு இயல்பான உரையாடலுக்கோ மிக சரியாக பொருந்தும். நாம் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என்ற அடிப்படையை நாம் இப்போ தெரிந்து கொண்டோம். ஆமா, அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஆனால் நிஜ வாழ்க்கை எப்போதுமே இப்படி ஒரு அமைதியான வகுப்பறை போல இருப்பதில்லையே. யாராவது நம் முகத்திற்கு நேராக கத்தும்போது அல்லது ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வரும்போது இந்த விதிகளை எல்லாம் எப்படி ஒரு ராஜதந்திரமாக மாற்றுவது? எதிராளி கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது சிங்கத்தின் பார்வையோ மௌனமோ மட்டும் எப்படி நம்மை காப்பாற்றும்? இங்குதான் சாணக்கியரின் உளவியல் மிகவும் ஆழமாக பயணிக்கிறது. முரண்பாடுகளை கையாளும் ராஜதந்திரங்களில் அவர் வைக்கும் முதல் அடி முழுமையாக கேட்பது. விவாதங்களை வெல்ல வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கு முன் ஒரு மிகச் சிறந்த கேட்பவராக மாற வேண்டும். நம்மில் பல பேர் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதானே. எதிராளி பேசிக் கொண்டிருக்கும் போதே இவர் எப்போது மூச்சு விடுவார், நாம் எப்போது குறுக்கிட்டு பதிலடி கொடுக்கலாம் என்றுதான் நம் மனம் துடித்துக் கொண்டிருக்கும். ஆமா, நாம காது கொடுத்து கேட்கறதே இல்ல. அவங்க சொல்வதை நாம் உண்மையாக கவனிப்பதே இல்லை. ஆனால் அவங்க கத்தும்போது நாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் அது நாம் பயந்து விட்டோம் என்று பொருளாகாதா? அதுதான் பலரின் தவறான புரிதல். இப்போ கோபம் என்பது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு எரிய வேண்டும் என்றால் உங்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு என்ற ஆக்சிஜன் அதற்கு தேவை. நீங்கள் குறுக்கிட்டு பேச பேச அந்த நெருப்பு அதிகமாகும். ஆனால் நீங்கள் ஒருவரை முழுமையாக குறுக்கிடாமல் கவனிக்கும்போது நீங்கள் அந்த ஆக்சிஜனை துண்டிக்கிறீர்கள். ஆமாமா, எதிர்ப்பு காட்டலனா அவங்களே கொஞ்சம் அடங்கிடுவாங்க. சாணக்கியர் கூறுகிறார், எதிராளி என்ன சொல்கிறான் என்பதை கூர்ந்து கவனி. ஏன்னா அவனது வார்த்தைகளில் கோபம் இருக்கலாம், ஆனால் அவன் மனதின் ஓட்டத்தில்தான் அவனது உண்மையான தேவை அல்லது பலவீனம் மறைந்திருக்கும். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் நீங்கள் ஒருவரை முழு கவனத்தோடு கேட்கும்போது அது ஒரு அற்புதமான உளவியல் மாற்றத்தை உருவாக்குகிறது. அந்த டிசார்மிங் எஃபெக்ட் பத்தி சொல்றீங்க, ரைட்? உடனே நீ சொல்வது தப்பு என்று மறுக்காமல் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் என்று நமது பேச்சை தொடங்க வேண்டும், இல்லையா? இது அவங்க மனதில் நாம் அவர்களை மதிக்கிறோம் என்ற நம்பகத்தன்மையை உருவாக்கும் ஒரு தந்திரம். ஆமா, அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு நாம் சொல்லும் தர்க்கத்தை அவங்க மூளை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். இது விவாதத்தை சண்டையாக மாற்றாமல் ஒரு ஆரோக்கியமான திசைக்கு திருப்பும். மிக துல்லியமாகச் சொன்னீர்கள். இது எதிராளியின் அகந்தையை கையாளும் ஒரு கலை. இதே அகந்தையை கையாள சாணக்கியர் சொல்லும் அடுத்த ராஜதந்திரம் உண்மையை கூறும்போது இனிமையை கலந்து கூறுவது. இனிமையா உண்மையை சொல்லணுமா? ஆமா, உண்மையை உள்ளபடி முகத்தில் அடித்தது போல பேச வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் கசப்பான சத்தியத்தை இனிமையாக பேசுவதே உண்மையான ராஜதந்திரம். அந்த உதாரணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும், கோணலாக இருக்கும் மரங்கள் தப்பித்துக் கொள்ளும். அதுபோல அளவுக்கு மீறிய முரட்டுத்தனமான உண்மை நமக்கு எதிரிகளைத்தான் உருவாக்கும். கண்டிப்பா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது எப்பவுமே நல்லது கிடையாது. கசப்பான மருந்தை குழந்தைகள் குடிக்க மறுக்கும்போது அதில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தால் எப்படி முகம் சுளிக்காமல் குடித்து விடுவார்களோ அதுபோலத்தான் கசப்பான உண்மைகளையும் இனிமையாக கலந்து கொடுக்க வேண்டும். நீங்க சொன்ன தேன் கலந்த மருந்து உதாரணம் மிகச் சரியான பொருத்தம். இத ஒரு அன்றாட அலுவலக சூழ்நிலையோடு பொருத்தி பாருங்கள். உங்களோடு வேலை செய்யும் ஒருவர் ஒரு பெரிய தவறு செய்து விடுகிறார். அவரிடம் சென்று நீ செய்தது தப்பு, உனக்கு அறிவே இல்ல என்று சொல்வதற்கும், நீங்க எடுத்த முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இதே இப்படி செஞ்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்குமே என்று சொல்வதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, கவனித்தீர்களா? ஓ ஆமா, ரெண்டுமே தப்ப சுட்டி காட்டுறதுதான். இரண்டுமே அவருடைய தவறை சுட்டிக்காட்டும் விஷயங்கள்தான். ஆனால் சொல்லும் விதம் வேறு. முதல் விதம் அவருடைய அகந்தையை தாக்கி உங்களுக்கான எதிரியை உருவாக்கும். இரண்டாவது விதம் அவருடைய மரியாதையை பாதுகாத்து உங்களை மதிக்கும் ஒரு விசுவாசியை உருவாக்கும். ஆமா, நாக்கில் விஷம் இருக்கக்கூடாது, தேன் இருக்க வேண்டும். அதற்காக பொய் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையை பக்குவமாக எதிராளியின் ஈகோ புண்படாமல் சொல்ல வேண்டும் என்கிறார். சரி, இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அடுத்ததாக அவர் கூறும் விதி எனக்கு மிகவும் சவாலான, கொஞ்சம் நெருடலான விதியாக தோன்றுகிறது. என்ன விதி அது? அதாவது ரகசியம் காத்தல். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்கிறார் சாணக்கியர். ஆனால் இன்றைய நவீன உலகில் வல்னரபிலிட்டி எனப்படும் வெளிப்படைத்தன்மைதானே ஒரு சிறந்த உறவை உருவாக்கும் என்று நாம் நம்புகிறோம். நமது கஷ்டங்களை, பலவீனங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது எப்படி தவறாகும்?
இது கொஞ்சம் அதீத சந்தேக புதியாக தெரியவில்லையா? இது மேலோட்டமாக பார்க்கும்போது சந்தேக புத்தியாக தெரியலாம். ஆனால் இதன் பின்னால் உள்ள மனித உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாணக்கியர் உங்களை மனிதர்களிடமிருந்து விலகி இருக்க சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்ல வராரு? அவர் சொல்கிறது உங்கள் அதிகாரத்தையும் விலவீனத்தையும் எதிர்கால திட்டங்களையும் பற்றிய ரகசியங்களை உங்கள் தொண்டைக்குழி வரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும். அது பற்களை தாண்டி வெளியே வரக்கூடாது என்பதைத்தான். ஏன்னா மனித மனங்கள் என்பது சீதோஷ்ண நிலை போல. காலநிலைக்கு ஏத்த மாதிரி மாறும்னு சொல்றீங்களா? ஆமா, இன்று உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பனாக உங்கள் தோள் மீது கை போட்டு பேசுபவர் நாளை ஏதோ ஒரு சூழ்நிலையால், ஒரு கருத்து வேறுபாட்டால் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உளறிய உங்கள் சொந்த ரகசியங்களே, உங்கள் விலவீனங்களே உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக அவர் கையில் மாறும். ஓ, அப்படியானால் நாம் எப்போதுமே ஒரு புதிரான தன்மையை நமக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். ஒரு திறந்த புத்தகமாக இருந்துவிட்டால் யார் வேண்டுமானாலும் எந்த பக்கத்தையும் கிழித்து விடலாம். 100% உண்மை. எதை சொல்ல வேண்டுமோ அதை அளந்து சொல்ல வேண்டும். எதை மறைக்க வேண்டுமோ அதை மிகவும் சாமர்த்தியமாக மறைக்க வேண்டும். அதுதான் இந்த ஆபத்தான உலகத்தில் நம்மை பாதுகாக்கும் கவசம். இது கொஞ்சம் கசப்பான உண்மை என்றாலும் நிதர்சனமான உண்மைதான். சரி, விவாதங்களில் ஜெயிக்க, முரண்பாடுகளை உடைக்க சாணக்கியர் கொடுக்கும் அந்த இறுதி மாஸ்டர் ஸ்ட்ரோக் பற்றி பேசுவோம். அதுதான் கேள்வியால் மடக்குவது. இது என்ன தந்திரம்? விவாதத்தில் நாம் மாட்டிக்கொள்ளும்போது